ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக அருப்புக்கோட்டையிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க அக்கா மாப்பிள்ளை எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் காரில் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். மேலரத வீதி வழியாக வரும்போது அந்த ராமராஜ் கல்யாண மண்டபம் இருக்கும் ரைட் சைடில், அதுக்கிட்ட கிராஸ் ஆகும்போது நான் அப்படி தற்செயலாக நான் திரும்பி பார்க்குறேன். அந்த அக்காவும் திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நான் பார்த்தது அவங்களும் பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்ததை நானும் பார்த்துட்டு இப்படி திரும்பும்போது ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டாப்புல. 3 பேரும் சிரிச்சுட்டு அப்படி போயிட்டோம், ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டோம். அங்கே இந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறாப்புல, டேய் மச்சி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே நான் சொன்னேன், நிப்பாட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்னடா அப்படின்னு. நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு. என்ன, தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போ கோயிலுக்கு வந்து சோபனாவை கூப்பிட்டுட்டு சூப்பர் ஸ்டார் வந்து போவார். அப்போ ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா அங்கே நிற்பாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் சவுண்டு கேட்கும். உடனே சூப்பர் ஸ்டார் அப்படி திரும்பி பார்ப்பாங்க, ஸ்ரீவித்யாவும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு சீன் நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் கேட்டான், என்ன அது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல, வேற ஒன்றும் இல்லைடா, அதே அந்த ராமராஜ் மண்டபத்தில் தான் இவனுக்கு மேரேஜ் நடந்தது. அதே ராமராஜ் மண்டபத்தில் தான் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் மேரேஜ் நடந்தது. அவன் சூப்பர் ஸ்டார் ஃபேனுங்கிறனால அவன் எப்படி ரிலேட் பண்ணி அதை சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. உடனே கேட்டோடனே அந்த அக்காவும் சிரிச்சாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்குறாப்புல, அதெல்லாம் ஓகே, மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி, நீ இதை சொல்லவும் அக்கா சிரிக்கிறாங்க. ஆனால் நீ கனெக்ட் பண்ணி சொன்ன சீன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான சோகமான சீன் ஆச்சே, அதை எதுக்கு இதில் நீ ரிலேட் பண்ணி நீ சொன்ன அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டாப்புல. உடனே நான் சொன்னேன், கேள்வி கேட்குற அந்த ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அதை அனுபவிக்கணும், அதை ஆராயக்கூடாது. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.